உங்க பையன் செட்டில்மெண்ட் கேட்டாரு, பாவம் பார்த்து 28,000 எவ்வளவு லோ செட்டில்மெண்ட் கொடுத்தா பேமெண்ட்டை கட்டாம போன் எடுக்காம திமுறா பேசிருக்கான். உங்க ஒரு செட்டில்மெண்ட் முடிச்சிட்டு நான் அந்த செட்டில்மெண்ட் நீங்க கேக்குறீங்க, அது காசு ரெடி பண்ணி தானே முடியும். ஏங்க காசு ரெடி பண்ணா இல்ல எப்பங்க ரெடி பண்ணுங்க? எனக்கு கட்டுங்க, எனக்கு இன்னைக்கு 4100 ரூபாய் நீ கட்டுங்க மேடம். 4100 ரூபாய் நீ கட்டுங்க மேடம். 4100 ரூபாய் நீ கட்டிதான் ஆகணும், கட்டிதான் ஆகணும், கட்டிதான் ஆகணும். உங்க பையனை போய் பிச்சை எடுக்க சொல்லுங்க, உங்க பையனை பிச்சை எடுக்க சொல்லுங்க, உங்க பையனை பிச்சை எடுக்க சொல்லுங்க, போய் பிச்சை எடுங்க. பேங்க்கார பணத்தை யூஸ் பண்ண தெரிஞ்சதுல, பேங்க்கார பணத்தை யூஸ் பண்ண தெரிஞ்சதுல. மானங்கட்ட ஃபேமிலி, உன் ஃபேமிலி அப்போ மானங்கட்ட ஃபேமிலியா? மானங்கட்ட ஃபேமிலியா சொல்லு, மானங்கட்ட ஃபேமிலியா? காடை வாங்கி உன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு உன் பிள்ளை ஜாலியா செலவு பண்ணுவான், பணத்தை கேட்டா இல்லாததான் பேசுவீங்களா? ஏன் உங்க அப்பா நான் சேர்த்து வச்சிருக்கான், உங்க அப்பா நான் சேர்த்து வச்சிருக்கான் பேங்க்ல, உங்க அப்பா நான் சேர்த்து வச்சிருக்கான், உங்க அப்பா நான் சேர்த்து வச்சிருக்கான் பேங்க்ல சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு. பேங்க்கார பணத்தை வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஏன் பணமான்னு கேக்குற? ஃப்ராடு. மனிதன் பணத்தை கட்டுறவங்க பாரு, போன் பண்ணா போனை எடுக்கிறது இல்ல, திருட்டு குடும்பம் ஆகுது, சரியான திருட்டு குடும்பம். நான் சொல்றேன் உன் பையன் மட்டும் திருட்டு பையன் இல்ல, உன் குடும்பமே திருட்டு குடும்பம் தான், உன் குடும்பமே திருட்டு கும்பிடாது. ஏய் அத்தா கடைக்கு வரும்போது தெரியும், 4:30 மணிக்கு அத்தா கடைக்கு வரும்போது தெரியும் உன் கடை இருக்குதா இல்லையான்றது அப்ப தெரியும். இல்ல உன்னை ரோட்டுக்கு எழுத்து கேட்போம் இல்லையா, உன்னை ரோட்டுக்கு எழுத்து கேட்போம் இல்லையா, அப்ப தெரியும் உனக்கு மான அவமானலாம். யூடியூப்ல 1000 போட்டோ போட வேண்டியது. அத்த கடையில வேலை செய்ய, அத்த கடையில செய்யற மாதிரி வேலை செய்யறாங்களாம். யார்கிட்ட வந்து கதை சொல்லிட்டு இருக்கிற நீ? சம்பாதிக்கல, திங்குறல திங்குறல திங்குறல, வாங்குற கடனை கட்டணும்ல, திங்குறல, 3 வேளை தொழுவுறல, சாமிக்கு உண்மையா இருக்கணும்ல, 3 வேளை தொழுவுறல, சாமிக்கு உண்மையா இருக்கணும்ல. நீ எல்லாம் முஸ்லிம் சொல்லி சுத்தாத, நீ எல்லாம் முஸ்லிம் சொல்லி சுத்தாத. நீங்க வாங்க பயந்து போய் தான் போன் எடுக்கல. ஆமா ஆமா மேடம், பயந்து போய் தான் போன் எடுக்கல. ஆமா ஆமா ஆமா, பயந்து போய் தான் போன் எடுக்கல. உங்க அளவு நீங்க தப்பிக்கிறதுக்கு, இப்ப நீங்க தப்பிக்கிறதுக்கு எதனா ஒரு வார்த்தை சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க தப்பிக்கிறதுக்கு என்ன சொல்லுன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன், ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்க செட்டில்மெண்ட் பேசுற ரெக்கார்ட் நான் மெயில் அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு ப்ரூஃப் எனக்கு வேணும். நான் செட்டில்மெண்ட் உங்கள்ட்ட கேட்டேன், நான் கேட்கலன்னு சொல்லல, சரிங்களா? 28,000 ரூபாய்க்கு நான் ஒத்துக்கவே இல்லை. நான் வந்து 28,000 ரூபாய் எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க மேடம். எங்க நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், அதை இந்த லோன் முடிக்கணும். மேடம் நான் உங்கள்ட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் இல்லன்னு சொல்ல. 28,000 ரூபாய்க்கு நான் ஒத்துக்கவே இல்லை, சரிங்களா? சார் 28,000 ரூபாய்க்கு நான் ஒத்துக்கவே 28,000 ரூபாய்க்கு நான் ஒத்துக்கவே இல்லை. லெட்டர் போடுங்கன்னு லாஸ்டா நீங்க சொன்னீங்க, நான் உங்களுக்கு கிடையவே கிடையாது மேடம். ஓகே அது நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நான் ப்ரூவ் பண்றேன் சார், நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் மேடம், பண்ணிக்கிறேன் மேடம், பண்ணுங்க சார், பண்ணுங்க மேடம், பண்ணுங்க மேடம். ப்ரூவ் பண்ணி ஒண்ணும் ஆக போறது இல்ல. நான் ரெக்கார்ட் கொடுத்தேன், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. சரிங்க மேடம், பண்ணுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி பேசுங்க, தேவையெல்லாம் பேசாதீங்க. அதாவது உங்களோட வேலையை நீங்க கரெக்டா பாருங்க மேடம். மேடம் என்ன பேச விடுறீங்களா இல்லையா, என்ன பேச விடுறீங்களா இல்லையா, என்ன பேச விடுறீங்களா இல்லையா? இப்ப நான் தானே பேச விடுறீங்களா இல்லையா? மேடம் உங்களோட வேலையை நீங்க பாக்குறீங்க, கரெக்ட், ஓகே, இல்லன்னு நான் சொல்லல. அன்வான்டடா வார்த்தை விடுறது மட்டும் தான் மேடம் தப்பு. நீங்க வார்த்தை விடாதீங்க, நீங்க வார்த்தை விட கூடாது. நான் எந்த வார்த்தையும் விடல மேடம், நீங்க தான் சத்தியமா சொல்றேன். கேட்டீங்க சார் நான் ஒரு விஷயம், எனக்கும் உங்களுக்கும் வந்துட்டு எந்த பகையும் கிடையாது. நான் உங்ககிட்ட சண்டை போடணும்னு அவசியம் இல்ல, பேங்க் வேண்டிய அவசியம் இல்ல. இருங்க நான் சொல்லிடுறேன், பேங்குக்காக நம்ம அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா சத்தியமா உங்களுக்காக நான் பாவம் பார்த்துதான் லீஸ்ட் அமௌண்ட் 28,000 யாருக்கு தெரியுமா கொடுப்பாங்க? நீங்க அப்படி பேசுங்க. லீஸ்ட் அமௌண்ட் யாருக்கு தெரியுமா கொடுப்பாங்க? ஆக்சிடென்டோ இல்ல ரொம்ப உடம்பு முடியாம ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களோ, ரொம்ப அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நாங்க வந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு லீஸ்ட் அமௌண்ட் கொடுப்போம், சரிங்களா? நான் உங்களுக்கு எடுத்தோன்னுமே சரிங்க சார் நான் ட்ரை பண்றேன், ஏன்னா நிறைய லோன் முடிக்கணும், நீங்க 28,000 நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அந்த ரெக்கார்ட் எல்லாம் அப்படியே இப்பதான் மேனேஜர் ஃபுல்லா கேட்டாங்க, நான் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. சரி நான் 28,000 லெட்டர் போட்டேன். உங்களுக்கு அவ்வளோ மெசேஜ் பண்றேன், அவ்வளோ கால் பண்றேன், ஒரு முறை நீங்க அட்டென்ட் பண்ணீங்களா? மேடம் எனக்கு இது மட்டும் இல்ல, இதை தவிர்த்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சரிங்களா? ஒரு நிமிஷம் எடுக்க மாட்டேன் மேடம், உங்க நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் போடுங்க. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், அவரோட நம்பர் நீங்க எடுத்தீங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க அவரோட நம்பர்ல இருந்து உங்களுக்கு அத்தனை கால் பண்றேன் மேடம். அதுதான் மேடம் நான் சொல்றேன், என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கனால தான் எடுக்கல, சரிங்களா? நான் பண்ணிருந்தேன்னா நீங்க நான் பே பண்ண போறேன். ஒரு கால் அட்டெண்ட் பண்ணி நீங்க பேசலாம், சரிங்களா? ஒரு கால் கூட எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கால் கிடையாது மேடம், ஒரு நாளைக்கு 40 கால் வருது எனக்கு. 1000 கால் வரும் சார், சரிங்களா? நான் தான் கால் பண்றேன், நல்லா தெரியும் மேடம். இதெல்லாம் இருக்கட்டும், சரி நீங்க இவ்வளவு பண்ணீங்க, சரி நீங்க என் மேல தப்பு இல்லை, நான் எடுக்கல. அதுக்காக நீங்க வந்து ஆம்பளையான்னு கேப்பீங்களா, பிச்சைக்காரன்னு கேப்பீங்களா, பிச்சை எடுங்களா? மேடம் நீங்க சும்மா என்கிட்ட நீங்க பேசுனீங்க மேடம் இப்போ. சரி
கோவத்துல எதுனா வார்த்தைகள் வந்திருக்கலாம். சொல்லுங்க மேடம். அது எப்படி மேடம் நீங்க ஒரு எஜுகேட்டட் பீப்புள், நீங்க ஒரு எம்ப்ளாயி, ஏன் சார் நீங்க ஒரு எஜுகேட்டட் பீப்புள் தானே? எஜுகேட்டட் பீப்புள் தானே? ஒரு கால் எடுக்கணும், நாம ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். ஒரே ஒரு விஷயம் இல்ல, ஒரே ஒரு விஷயம். நீங்க அதாவது எல்லா எம்ப்ளாயியும் பேசுறீங்க. தெரியல ஒரு நிமிஷம் இரு. ஹலோ இங்க பாருங்க மேடம், எம்ப்ளாயி கிட்ட தான் பேசுங்க. நீங்க கால் எடுக்கலாம். கரெக்ட்டா தான் சார் பேசுறீங்க. எனக்கு அஜித் 15 ஃபோன் பண்ணாரு மேடம். இதெல்லாம் சொல்லாதீங்க. அஜித் 15 ஃபோன் பண்ணாரு மேடம். 16 ஃபோன் நான் இப்ப பேசும்போது அஜித் லைன்ல வரீங்களா? இதுக்கு முன்னாடி எடுத்தீங்களா நீங்க அவர் லைனை? இல்ல நான் என்ன கேக்குறேன், அஜித் அப்ப என்ன திட்டவே இல்லையா மேடம்? ஏன் மேடம் அஜித் என்ன திட்டல? சார் இங்க அஜித் உங்களை திட்டல, இவன் என்ன திட்டல, அதெல்லாம் இல்ல. நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க? நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க? ரெஸ்பான்ஸ் பண்ணல, நீங்க பேசக்கூடாது மேடம். அப்படி நீங்க என்ன கால் அட்டெண்ட் பண்ணீங்க? ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீங்க இப்படி பேச ஆளே தெரியல, ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீங்க இப்படி பேச ஆளே தெரியல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க பேங்க்குக்கு வாங்க. நீங்க தயவு செய்து இப்ப பேங்க்குக்கு வாங்க. ரம்ஜான் பேபியை யாரு நீங்க தான், அதாவது நான் வருவேன். நான் வரும்போது நான் வருவேன். சரிங்களா? 56,315 பேமெண்ட் பண்ணணும். தாராளமா பண்ணுங்க. தாராளமா செட்டில்மெண்ட் நீங்க கேன்சல் பண்ணலாம். நான் பே பண்ணும்போது நான் பே பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்க பே பண்ணும்போது தான் பண்ணுவீங்க. பேங்க் கிடையாது. சரிங்களா? கிரெடிட் கார்டை வாங்கி மொத்தமா ஸ்வைப் பண்ணி நீங்க வந்து நானே சொல்றேன். ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. என்ன சார் பேங்க் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன். பேசுறீங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன். I'm not in a situation to pay even a single rupee right now. என்னால ஒரு ரூபாய் கூட பே பண்ண முடியாது. நீங்க பண்ணிட்டு வாங்க பேங்க்குக்கு. எனக்கு பேமெண்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? சார் உங்க வீட்டு அரெஸ்ட் வருவாங்க. இப்ப வருவாங்க. யார் வருவாங்க? வர சொல்லுங்க. 2 மணிக்கு உங்க வீட்டு அரெஸ்ட் வருவாங்க சார். நீங்க வந்துருங்க. நீங்க அங்க சார் நான் வரணும்னா 8 மணி நேரம் டிராவல் பண்ணி வரணும். அதெல்லாம் வந்துட்டு நீங்க ஓரம் கட்டி வைங்க. 1 மாசம் 2 மாசம் தான் பரவாயில்ல. 5 மந்த் தான் பேமெண்ட் கட்டாம இருக்கீங்க. பேமெண்ட் கட்டினா ஒன்னும் செட்டில்மெண்ட் போட்டிருக்காங்க. செட்டில்மெண்ட் கேன்சல் பண்ற 56,000 ரூபாய் எனக்கு கொடுத்தா ஒண்ணு இன்னைக்கு. இங்க பாருங்க ஒரு ரூபாய் கூட கட்ட முடியாது. அது பாத்துக்கலாம். நாங்க வீட்டுக்கு வரோம். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுனால பண்ணுங்க. ஒண்ணுமே எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு ரம்ஜான் பேபி எங்கனால வர சொல்லுங்க. எனக்கு பேமெண்ட் வேணும். யாருமே இந்த மாதிரி வாய்ப்பே இல்ல மேடம். இந்த நீங்க சொல்லாதீங்க சார். அத நான் பாத்துக்கிறேன் சார். யூ டோன்ட் வரி. நான் பாத்துக்கிறேன் சார். நான் பாத்துக்கிறேன். எனக்கு 56,000 ரூபாய் வேணும். எனக்கு 1 ரூபாய் வேண்டாம். நீங்க பாத்துங்க. கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் கேட்டா செட்டில்மெண்ட் போடுறீங்க. பேங்க் ஏமாத்திக்கிட்டு 5 மாசமா பேமெண்ட் கட்டாம பேசிட்டு இருக்க. ஹலோ சொல்லுங்க. டீசென்ட்டா பேசுறாங்கப்பா. எங்கள்கிட்ட எவ்வளவு அசிங்கமா பேசுனாங்க தெரியுமா மேடம்? குடும்பத்தோட போய் உட்காந்து பிச்சை எடுங்க. இல்ல யாரு இப்ப டீசென்ட் இல்லாம பேசுனாங்க? நீங்க தாங்க பேசுனீங்க. குடும்பத்தோட போய் உட்காந்து பிச்சை எடுங்க. எங்க குடும்பத்தை பத்தி நடந்துக்க சொல்லுங்க. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா மேடம்? நீங்க கரெக்டா பேசிட்டீங்களா? உங்க கிட்ட ரெக்கார்ட் இருந்தா கொஞ்சம் பொறுமையா உட்காந்து ஓரமா போட்டு காட்டுங்க. ஏன்னா 4:30 மணி தான் அத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்க ஓரமா உட்காந்து போட்டு பாருங்க ரெக்கார்ட. நாங்க ஓரமா கேக்குறோம். அந்த பொம்பளை லைனை கட் பண்ணு. அந்த பொம்பளை லைனை கட் பண்ணு. ஏய் மரியாதை கெட்ற உனக்கு இந்த பொம்பளை கம்பள என்ன? கட் பண்ணுமா. 7378 இந்த நம்பர்ல யார் மேடம் பேசுவா? தம்பி தான். அது அவன் தான் பேசுவான். அப்ப உங்க ஹஸ்பண்ட் நேம் மேடம்? இறந்துட்டாருங்க. அப்துல் கரீம் அவர் பேரு. சரிங்க மேடம். இது பேமெண்ட் செட்டில்மெண்ட் கேட்டாரு. சரி நானும் செட்டில்மெண்ட் போட்டு விட்டேன். போனை எடுக்கவே மாட்டேன்றாரு. ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. நீங்க HCL ஒர்க் பண்ணலையா மேடம்? கேக்குதுங்களா? சொல்லுங்க. நீங்க HCL ஒர்க் பண்ணீங்களா? அப்புறம் ஏன் நீங்க வந்து பொய்யா குடுத்து எடுத்திருக்கீங்களா HCL டெக்னாலஜின்னு சொல்லிட்டு? அம்மா பேர் சொல்றீங்களா நீங்க? ரம்ஜான்றது. ரம்ஜான். ஆமா. நீங்க அவங்க டாக்டருங்களா? ஆமா டாக்டர் பேசுறேன். குழந்தை பிறந்திருக்குன்னு அம்மா இங்க என் வீட்டுலதான் வந்து இருக்கிறாங்க. 1 மந்த் லீவ். அத்தோ கடை. அப்படிங்களா? பிரதர் தான் வாங்கியிருக்கான். அவன் சொல்லியிருக்கான் செட்டில்மெண்ட். மேடம் அவரு போனை எடுக்கிறதே கிடையாது மேடம். போன் 28,000 செட்டில்மெண்ட் போட்டு விட்டாங்க. ஓகே மேடம் நான் பண்ணிடுறேன்னு சொன்னவரு போனை எடுக்கிறதே கிடையாது. மெசேஜ் அனுப்புனாலும் ரிப்ளை கிடையாது. இன்னைக்கு அவர்கிட்ட நான் பேசி ஆகணும். நான் பண்ண சொல்றேன். உங்களுக்கு இந்த நம்பர் வாட்ஸ்அப்ல அனுப்பி மேடம் கொஞ்சம் பண்ண சொல்லுங்க. ஏன்னா எல்லா ரிலேட்டிவ்க்கும் கால்ஸ் போகுது. சஃபுனான்றது யார் மேடம்? சஃபுனா ஷேக்லா? சஃபுரா அது
என்னுடைய அக்கா, ஆமா பெரிய சிஸ்டர் அவங்க. எல்லா நம்பரையும் கிடைச்சிருக்கு. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போன் போட்டு பேசுவோன்றதுனால தான் இந்த நம்பருக்கு நான் போன் போட்டது. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. இவ்வளவு கால் பண்றோம், ஒரு கால் கூட அட்டெண்ட் பண்ணல. ஏன் நீங்க அது நான் பஜாஜ்ல இருந்து பேசுறேன்னே பேசிருக்கலாமே. அத்தோ ஷாப் எப்போ ஓபன், நான் வாங்க வரேன் அப்படின்னா. ஆமா மேடம், ஏன்னா வந்துட்டு போனை எடுக்கிறது இல்ல. அம்மா எடுப்பாங்க, அம்மா எடுக்காம இருக்க இல்லையே மேடம். அம்மா நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். இதான் அம்மா நம்பர் நீங்க பண்ணிருக்கிறது. இன்னைக்குதான் வந்துட்டு நான் எங்களுக்கு வந்தது இந்த நம்பர். அப்படிங்களா? ஆமா, இவ்வளவு நாள் வந்துட்டு 9 நாங்க அத்தனை கால் பண்ணோம். ஒரு கால் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. முடிச்சிருக்கான் மேடம். இருக்கட்டும் மேடம், அவரு போன் எடுக்கணும் இல்லையா? இதுதான் மரியாதைங்களா? போன் எடுக்கணும். செட்டில்மெண்ட் கேட்டது அவருதான். செட்டில்மெண்ட் கேட்டது அவருதான். சரிங்களா? அமௌண்ட் எவ்வளவு போட்டு 28,000 ரூபாய் மேடம். ரொம்ப லோ செட்டில்மெண்ட் போட்டு வச்சிருக்கேன். 56,000 ரூபாய் இருக்கு. 28,000 அவருக்கு நான் எவ்வளவு லீஸ் அமௌண்ட் போட்டுமோ அதை போட்டிருக்கேன். 28,000 கட்டினா முடிஞ்சிருதா அவனுக்கு? அவ்வளவுதான் மேடம். லெட்டரும் வந்துருச்சு. நான் இப்ப உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாருங்க, இதுல லெட்டரு. சரி அனுப்பி வைங்க. நான் இப்ப அவனை உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். இது உங்க நம்பர், அவங்க பேரு? ஆமா மேடம், என் நேம் அர்ச்சனா மேடம். சரி நான் பண்ண சொல்றேன். போன் கொஞ்சம் இமிடியேட்டா பண்ண சொல்லுங்க. நான் லெட்டர் அனுப்பி வைக்கிறேன். நீங்க பேமெண்ட் கட்டணும். கொஞ்சம் இமிடியேட்டா பண்ண சொல்லுங்க மேடம். சரி சரி, நீங்க லெட்டர் அனுப்பி வைங்க. நான் நம்பர் தம்பிக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே மேடம்.